வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. வழக்கம் போல தான் ஒரு லேட் அப்டேட், இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் அப்படின்னு தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஊ சொல்கிறியா இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபேன்ஸ் ஒருத்திங்க போயிருக்காங்க. அவங்க தீவிர விகா ஃபேன் ஆட்டிருக்கு. அவங்களோட போஸ்ட்டு பார்க்கும்போதே தெரியுது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மேஜிக்கல் பேர், அவ்வளோ அழகாக அற்புதமாக அவங்க நடிச்சிட்ருக்காங்க, உயிர் கொடுத்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேருந்து ஆக்டிங்லேருந்து அவ்வளோ அவங்க ரசித்து அந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது மாதிரி விகா ஃபேன் அப்படிங்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கும்போது எப்போதுமே அவங்க கணவர் வந்து அவங்க விரும்புகிற விஷயத்த செய்வாங்க அப்படின்னு அந்த ஃபேன் வந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போதே தெரியுது ரியல் லைஃப்பில் எவ்வளோ விகாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு மனைவிக்குமே தன்னுடைய கணவர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிற விஷயத்த செஞ்சு கொடுத்தா அதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன இருக்குது? காசு பணமாக முக்கியம், இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் தான் இல்லை, இதெல்லாம் பெரிய பெரிய சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான இடத்துல நம்மளுடைய விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்தாப்புல நிற்கிறது இனிமேல் நமக்கு ஸ்பெஷல். அடடா, இன்றைக்கி யார் கண்ணில் முழிச்சேன் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். விஜயோட காரோட கண்ணில் தான் முடித்தேன். ஏன்னா எழுந்திரிச்சோடனே நான் ஆன்லைன் வந்தோடனே விஜயோட கார் தான் தெரிஞ்சது. ஒரு 5:45 பக்கம் பார்த்தேன்னு நினைக்கிறேன், 6 மணி கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மார்னிங்லேருந்து அதே மாதிரி ஸ்பீடில் வாழ்க்கை போயிட்டுருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்ட்டு. இந்த லுக்கில் பார்த்திங்கன்னா விஜய் காவேரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஊ சொல்கிறியால ராகினி மட்டும் கிடையாது, நிவின்மே வராங்க. அதில் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டும் இருந்தது. அதே மாதிரி அந்த ஃபேன் கேர்ள் போட்டிருந்த போஸ்ட்டில் கமெண்ட்ஸில் கேட்கும்போது இல்லை நிவினும் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், மாக்காப்பா தான் வந்து இந்த ஃபேன் கேர்ளில் வந்து மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அது மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த ஊ சொல்கிறியா கம்மிங் வீக் வர்றதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். பட் இருந்தாலும் இவங்களோட லுக்கே ஒரு எனர்ஜியை கொடுக்குது இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படியே சுற்றி போடணும். இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி இருக்கிற பிக்லாம் பார்த்து இன்னும் அதிகமாக ரசிக்கிறோம்ல. ஸோ அது மட்டும் இல்லை, ஸ்டேஜில் வந்து நம்ம காவேரி நிற்கும்போது, அதாவது லக்ஷ்மி பிரியா நிற்கும்போது சுவாமி வந்து அந்த கை தட்டினது, இதெல்லாமே கண்ணுக்குள்ளே இருக்குது. இதெல்லாமே ஒவ்வொரு விகா ஃபேன்ஸோட கனவு இல்லையா? ஆசை. அப்படி தான், வேறு எதுவும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.